இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னையில் ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் SR ஸ்ரீ ரங்கசாமி அவர்கள் தரும் தகவல்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் வேளாண் அறிவியல் நிலையம் திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நிறுவனமானது முக்கியமான நோக்கமாக இந்திய அளவில் வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் மத்தியில் போய் கொண்டு சேர்ப்பது. அதை பல கட்டங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதிலே உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் தான் நான். என் பேர் SR ஸ்ரீ ரங்கசாமி. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், பல்கலைக்கழகத்தில் வெளியிடும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு களத்திலே சென்று ஆய்வுக்கூடங்கள் அமைத்து விவசாயிகள் புரிந்து கொள்ளும் வழியாக மற்ற விவசாயிகளுக்கும் பரவும் விதமாக அதை செயல்படுத்தி காட்டுகிறோம். மற்றும் வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை அந்த பகுதிக்கு ஏற்றமாறு சில மாற்றங்களை செய்ய கள ஆய்வு பணிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றும் விவசாயிகளுக்கு திறன் மேம்பாட்டு தொழில்நுட்பங்களை பயிற்சியை அளிக்கிறோம். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, வேளாண் விரிவாக்க அதிகாரிகளுக்கும் பயிற்சி பல தொழில்நுட்பங்கள் விவசாய தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மற்றும் விவசாயிகளை வயலில் ஏற்படும் பிரச்சனைகளை கள ஆய்வு செய்து அதற்கும் நிவர்த்தியாக தொழில்நுட்பங்களை கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, விவசாயிகளை எக்ஸ்போஷர் விசிட் என்று சொல்வார்கள். தொழில்நுட்பங்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று நாங்கள் காண்பித்து அவர்களை செயல்படுத்த ஊக்கப்படுத்துகிறோம். பல பணிகளில் ஒன்றுதான் நாம் களத்தில் முதல் நிலை செயல் விளக்க திடல் அமைத்து அந்த மாவட்டத்தில் எந்த பயிர் அதிகமாக பயிரிடப்படுகிறதோ அதில் முக்கியமான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு செயல்படுத்தி வருகிறோம். அதில் நாம் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்னை ஒரு மிக பிரதான பயிராக இருக்கிறது. நாம் 65,000 ஹெக்டரில் தென்னை சாகுபடி பயிரிடப்படுகிறது. தென்னை பயிர் என்று எடுத்துக்கொண்டீர்கள்னால் ஒரு 103 நாடுகளில் உலக அளவில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் 3வது இடத்தில் உற்பத்தியில் இருக்கிறது. நாம் உற்பத்தி திறனிலும் ஒரு ஹெக்டருக்கு 9,800 காய்களிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாம் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் 4.6 லட்சம் ஹெக்டர் அளவில் தென்னையை பயிரிடுகிறோம். உற்பத்தி திறன் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஹெக்டருக்கு 10,800 காய் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது போதுமானதாக என்று பார்த்தால் முழு திறனை இன்னும் நாம் அடையவில்லை. ஒரு மரத்துக்கு 60 காய் தான் நாம் சராசரியாக எடுக்கிறோம். ஆனால் திறன் என்று பார்த்தால் 250 காய், 200லிருந்து 250 காய் வரைக்கும் எடுக்கலாம். அதற்கு தொழில்நுட்பங்களும் இருக்கிறது. இந்தியாவில் 1 கோடி மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தென்னை சார்ந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் விவசாய பெருமக்கள் அதிக லாபம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒன்று உற்பத்தி திறன் அதிகப்பட வேண்டும். அடுத்தது நல்ல விலை கிடைக்க வேண்டும். விலை மார்க்கெட்டில் நிர்ணயம் உற்பத்தியை பொறுத்து மாறுகிறது. நாம் கையில் இருப்பது உற்பத்தி திறன், அதாவது ஒரு தென்னைக்கு வரக்கூடிய மகசூலை அதிகப்படுத்துவது. அதுக்கு நம்ம அதிக 250 காய் வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம எடுக்கிறத சராசரியாக 60 காய். திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். 100லேருந்து 110 எடுக்கிறோம். இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் அதிகமாக 250 காய் எடுக்கணும்னா என்ன வேணும்னா, ஒரு மரத்தில் 35 இலைனாச்சு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். மாதம் ஒரு பாலை வர வேண்டும். ஒவ்வொரு பாலையிலும் 20லேருந்து 25 பெண் பூக்கள் இருக்க வேண்டும். அந்த பூக்களெல்லாம் மகரந்த சேர்க்கை நடந்து காய்களாகி குறும்புகள் உதிராமல் நமக்கு கிடைத்தால் நாம் நினைக்கும் திறனாக 250 காய் கிடச்சிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன தேவை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் தென்னையில் இவ்வளோ உரங்க சத்துக்கள், தலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இருந்தால் மட்டுமே மகசூல் 250 காய் வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஆய்வில் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1.3 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 3.5 கிலோ பொட்டாஷ் இது தேவைப்படுகிறது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இது ஒரே முறையாக நம்ம இட வேண்டிய அவசியம் இல்லை. 2 முறை இடணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இட வேண்டும். எப்படி இட வேண்டும் என்றால், அரை வட்டமாக ஒரு பக்கம் குழி பறித்து
அதில் நம்ம 3யுமே இடலாம். 6 மாதம் கழித்து இன்னும் அந்த மரத்தின் அடுத்த பகுதிக்கு வந்து அரைவட்டம் வச்சு இடலாம். இதை இட்டுட்டு இது மட்டும் போதுமானா பத்தாது. நம் தொழு உரம் வந்து 50 கிலோ நல்ல மக்கிய தொழு உரங்கள் இட வேண்டும். அதுக்கு கூட வந்து வேப்ப முன்னாக்கு 5 கிலோ வந்து நம்ம இட வேண்டும். அதுக்கு கூடவே வந்து நுண்ணுயிர்கள் அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, வேம் ஒவ்வொன்றும் 50 கிராம் நம்ம இடும்போது தான் இருக்க சத்துக்களை கரைத்து பயிர் எடுக்கக்கூடிய தன்மையில் மாற்றி நாம் இந்த முதன்மை சத்தாக தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் போதுமானா தென்னைக்கு போதாது. ஏன்னா சத்துள்ள பொருள் தென்னை வந்து தென்னங்காய். அதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. போரான், ஜிங்கு, மேங்கனீஸ் இந்த 3 சத்துக்களும் இல்லை என்றால் குறும்பை உதற ஆரம்பிக்கும், பூக்கள் பிடிக்கும், பூக்கள் மகரந்த சேர்க்கை நடக்க அந்த போலன் தன்மையும் வந்து கம்மியாகவும் உதிர ஆரம்பிக்கும். நாம் நினைக்கும் மகசூல் வந்து கிடைக்காது. அதனால் நுண்ணூட்ட கலவை கண்டிப்பாக 2 முறை நாம் வந்து தென்னைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கலான்னு சொன்னோடனே மண்ணில் போடும்போது அது தன்மைகள் மாறும், எடுக்கிற நேரங்கள் வந்து அதிகமாகும். அதனால் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த நுண்ணூட்டத்தை ஒரு டானிக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து தென்னைக்கு என்ன சதவீதத்தில் தேவைப்படுகிறதோ அதை வந்து தென்னை டானிக்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 2 முறை வருடத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 200 ml வந்து நல்ல வேராக எடுத்து நம்ம கட்டிட்டோம்னா நம்ம இப்போ அந்த நுண்ணூட்ட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிடலாம். இந்த நுண்ணூட்டங்கள் இருந்தால் தான் அந்த முதன்மை ஊட்டங்களான நைட்ரஜன், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே செயல்படும். நாம் வந்து காய்கள் வந்து இந்த எண்ணிக்கை வரும். இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து சணப்பை இருக்கு இல்லையா, அந்த சணப்பில் வந்து உங்களுக்கு வந்து தழைச்சத்துக்காக சணப்பை நம்ம சாதா வயலில் விதைப்போம், பூக்கும்போது ஓட்டுவோம். அதையே நம்ம தென்னை மரத்தை சுற்றியும் ஒரு 50 கிராம், ஒரு மரத்துக்கு 50 கிராம் விதையை விதைத்து விட்டு அது பூக்கும் பருவத்தில் அப்போ தான் நார் சத்து கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக மக்கும், பயிர்களுக்கு உரமாகும். அந்த டைமில் கொத்தி நம்ம மண்ணோட அணைச்சிட்டோன்னா அது வந்து ஒரு சிறந்த உரமாக தென்னைக்கு வந்துடும். அதெல்லாம் ஊடு பயிராக நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், தென்னை மரத்தை தோப்பில் ஃபுல்லாக களையை கட்டுப்படுத்த களைக்கொல்லி அடித்து களையை மட்டும் கொல்லவில்லை, இயற்கை பூச்சிகள் நம்ம பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிகளையும் நம்ம கொண்டுடுறோம். அதெல்லாம் ஊடு பயிராக நம்ம வேறு பயிர்களை பண்ணுறோமோ இல்லை வாழையை போடும் போதும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை இப்போ ரோஸ் ஒயிட் ஃப்ளை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எந்த பிரச்சனையுமே வராது. நாம் பரிந்துரைத்த சீரான உரங்களை பயன்படுத்தும் போது, குறிப்பாக பொட்டாஷியெலாம் பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், இலைகள் எண்ணிக்கை அதிகமாகவும், பச்சையும் அதிகமாகவும், காய்களோட எண்ணிக்கை அதிகமாகவும், கொப்பரா சொல்கிறோம் இல்லையா, அந்த சைஸும் வந்து வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்கும். நாம் வந்து வறட்சி தாங்கக்கூடிய சூழ்நிலை திறனும் வந்துடும். அதனால் மகசூல் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். நம்ம விவசாயிகள் வந்து தென்னை கற்பக விருட்சமாக அதிலிருந்து என்ன கிடைக்குன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாமும் திருப்பி அதற்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம் மட்டுமே இதே நீடித்த மகசூலை நீண்ட நாளுக்கு பெற முடியும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் SR ஸ்ரீ ரங்கசாமி அவர்களை 09789533011 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.